ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுடைய பிசியை வந்து மொபைல் யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். யூஎஸ்பி கேபிள் இல்லாமல், யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணாமையும் வெறும் ஒரே ஒரு இது வந்து நீங்கள் பயன்படுத்தி மட்டும் ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ரெண்டுத்துலேயுமே இருக்கணும், மொபைலே இருக்கணும், பிசிலே இருக்கணும். ஸோ anydesk அப்படின்ற ஆப் தான் அது. இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த anydesk ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்ரைவ் லிங்க் தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே என்டர் த அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த மொபைலில் தெரியுத அந்த நம்பரை போடணும். ஸோ ஒரு 9 டிஜிட் நம்பர் தான். அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து விசிபிள் ஆகும். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரே கிளிக்கில் உங்களுக்கு வந்து உள்ளே போய்டும். ஸோ மூணு ஐக்கான் இருக்கும் இந்த ரைட் சைடில். அதில் செகண்ட் இருக்கிற ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆன் ஆகிடும். உங்கள் மொபைல்லேருந்து பிசிக்கோ இல்லை பிசிலேருந்து மொபைலுக்கோ வந்து நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து. ஸோ வந்து உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான் வந்து இது வந்து ஸ்பீடாக இருக்கிறதும் ஸ்லோவாக இருக்கிறதும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, ஏன்னா என்னோடய நெட்வொர்க் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். உங்கள்கிட்ட நீங்கள் நல்ல மோடமோ இல்லை ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு உங்களால் வந்து கண்டிப்பாக ஸ்பீட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிஸ்டம் உடையது, ரைட் சைடில் நான் ஸ்க்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மொபைலோடையது. இப்போ நான் அந்த அடர்சிட்டின்ற ஃபோல்டரை நான் உங்களுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்லோடுன்றதை கொடுத்தேன்னா இங்கே வந்து நமக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ ஈஸியாக உங்களால் வந்து யூஎஸ்பி கேபிள் இல்லாமல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுது. அடாசிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபோல்டர் தான் நான் காப்பி பண்ணேன், அது இங்கே வந்துடுச்சு. ஸோ இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் இட்டு அந்த மாதிரி எதுவும் ரொம்ப லாங்கில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கனெக்டரில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம மொபைலோடைய ஸ்க்ரீனை எப்படி பிசியில் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க அக்செப்ட் கொடுக்க சொல்லி கேட்கும். அவங்க அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் இந்த இதை வந்து ஆக்சஸ் பண்ணி உள்ளே போக முடியும். இப்போ நான் அக்செப்ட் கொடுத்துட்டேன், என் கையில் தான் இந்த மொபைல் இருக்குது. ஸோ அதனால் நான் அக்செப்ட் கொடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன். ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னன்ற பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து மொபைலை பார்க்க முடியுமே தவிர, மானிட்டர் பண்ண முடியுமே தவிர உங்களால் எதுவும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதில் இந்த ஆப்பில் இருக்கிற ஒரு மைனஸ், இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு மைனஸ்னு பார்த்திங்கன்னா இது ஒன்று தான். உங்களால் வந்து பார்த்துக்க வேணால் முடியும், உங்களோட மொபைலை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரே மைனஸ். பட் ஆனால் இது வந்து ஓகே, உங்களுடைய லாங்கில் யாருனா ரிலேட்டிவ்ஸ் யாருனா ஒருத்தவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன டைம் நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வீடியோ கால் பண்ணி அவங்கள வந்து செக் பண்ண சொல்லுவீங்க இல்லையா. எனக்கு வந்து இந்த மாதிரி வருது, இந்த எரர் கார்டு தான் அவங்க சொல்ல உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரிமோட் டெஸ்க்டாப் ஆப் இருக்கிற மூலியமாக, anydesk ஆப் இருக்க மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக அவங்க மொபைலில் என்ன கிளிக் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள என்ன கிளிக் பண்ண சொல்லணும், ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், இல்லை இந்த மாதிரி பண்ணணும். இப்போ வயசானவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணணும், நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஒரே கிளிக்கில் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து இது மூலிமா இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக நமக்கு வந்து ஷோ ஆகுது, எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சரி. ஏன்னா நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே கிளியராக காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை எதனா ஒன்று ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அங்கே யூஸ் பண்ணுறதை வச்சு உங்களால் இங்கேருந்தே நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். அது வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறத நமக்கு இங்கே லைவாக காட்டுறதுக்காக மட்டும்தான், உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்யூஷன் எதனா சொல்லணுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும், ரிமோட் டெஸ்க்டாப் ஆப்ன்றது. ஸோ மொபைலில் நீங்கள் பார்க்கணும், ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நான் கேமரா கூட ஓப்பன் பண்ணி அவங்க கேமரா அங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளால் ஆக்சஸும் பண்ண முடியாது, அவங்க ஓப்பன் பண்ணால் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ யாரும் மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு இன்ஃபர்மேட்டிவ்க்காக தான் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. ஸோ மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செஷன் எண்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம டைரெக்டாக பிசியை எப்படி மொபைல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த செஷன் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்படி தான் இருக்கும். உங்கள் மேலே ஒரு 9 டிஜிட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி மொபைலில் டைப் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் இதோ இந்த ரிமோட் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமோட ஆக்சஸ் காட்டும். இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ண வேண்டாம், நம்ம அவங்க மொபைலில் கொடுத்து ரைட் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசியோட ஸ்க்ரீன் இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. மேக்ஸிமம் ஒரு 1 மினிட்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் அக்செப்ட் கேட்கும், அக்செப்ட் கொடுத்துட்டா தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு.
உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து இதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் எடிட் பண்ணும்போது. இப்போ நான் உங்களுக்கு வந்து லாக் ஓரியன்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் வியூ காட்டிடுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணிட்டேன், க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இங்கே அக்சஸ் பண்ணுறேன் பாருங்கள். மொபைலில் அக்சஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் பார்த்தீங்களா. இப்போ நான் இங்கே மவுஸ் வச்சுருக்கிறேன், எனிடெஸ்க் ஆப் இருக்குது. நான் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் மொபைலில் இருந்து தான் அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மவுஸ் யூஸ் பண்ணல, நான் எதுவுமே யூஸ் பண்ணல. அதோட அவுட்ரு வியூ வந்து இப்போ வரும் உங்களுக்கு பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா, கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்ரு வியூ ஒன்று காட்டிடுறேன். நான் கீபோர்ட் மவுஸ் எதுவுமே டச் பண்ணாமல் வெறும் மொபைல் மட்டுமே யூஸ் பண்ணி இதை நான் பண்ணுறது அப்படின்றத ஒரு அவுட்ரு வியூ மாதிரி காட்டிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் வியூ இங்கே காட்டுதான். நான் மவுஸ் கர்சர்லாம் வந்து மொபைல் தான் டைப் பண்ணுறேன். இப்போ அவுட்ரு வியூ வந்துருச்சு பாருங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ்க்கான ஆப்ஷன், அதான் ரைட் கிளிக் பண்ணுற மாதிரி ஆகிடும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ரைட் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் டிஸ்பிசி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, உங்களுக்கு அவுட்ரு வியூலையும் சரி இல்லை 3 டைம்லையும் ஒரே மாதிரி தான் கிளிக் ஆகுது. நான் எந்த விதமான ஷீட்டிங்கும் பண்ணல, எடிட்டிங்கும் பண்ணல. ஸோ கரெக்டாக மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவுட்ரு வியூ மொபைல். ஸோ டெஸ்க்டாப் மறைக்குதே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இந்த 2 இடத்துல உங்களுக்கு காட்டும் டெஸ்க்டாப். ஸோ இது நான் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, உங்களுக்கு கிளியராக காட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் லோக்கல் டிஸ்க்கு டிஏ ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஜஸ்ட்டு உங்கள் கையை ஸ்வைப் பண்ணுறது மூலியமாகவே டச் மாதிரி மவுஸ் வந்து உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். பப்ஜி விளையாடுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. நானும் ஒவ்வொரு டைமும் பார்த்து நம்ம பண்ணோம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சர்ச் பாரில் போய்ட்டு எப்படி ப்ரோ டைப் பண்ணுறது, மவுஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா, டைப் பண்ண வேணாமான்னு கேட்டிங்கன்னா இங்கே டைப்பிங்கும் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் பிசியில் என்னென்னலாம் பண்ணலாமோ நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அவுட்ரு வியூவில் பாருங்கள், இங்கே மொபைல்லையும் பாருங்கள், அந்த இது மாதிரி இருக்குல்ல, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீபோர்ட் மாதிரி ஒன்று காட்டும். அதுக்கு போய்ட்டு மவுஸில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ க்ரீன் கலரில், அது கீபோர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய மொபைலில். அதை யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சர்ச் பாரில் டைப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ட்ரு இங்கே கீழே கீபோர்டில் என்ட்ரு கிளிக் பண்ணாலும் சரி, இல்லைனா மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி. அதுக்கு முன்னாடி உங்கள் கீபோர்ட் க்ளோஸ் பண்ணோன்னா ரைட் சைடில் எக்ஸ் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்ட் க்ளோஸ் ஆகிடும். கீபோர்டு எக்ஸ் பட்டன் கிளிக் பண்ணோன்னே க்ளோஸ் ஆகிடும். இப்போ மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நோட் பேடை கிளிக் பண்ணிங்கன்னா நோட் பேட் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்களா மோட்லி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து டைப் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணி தான் டைப் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள். கீபோர்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஹாய் கைஸ், கிட்ட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஹாய் கைஸ், உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்லேயும் காட்டும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்படின்றத நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம். உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ நான் மொபைல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே நான் உங்களுக்கு வந்து டைப் பண்ணி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? அவுட்ரு வியூலையும் பாருங்கள், மொபைல் வியூலையும் பாருங்கள், டெஸ்க்டாப்லேயும் பாருங்கள், யூடியூப் சேனல் டைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி டைப்பும் பண்ணிக்கலாம். உங்களால் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிசியில். சரியா? ஸோ ஈஸியான மெத்தட் இது. உங்களுக்கு வந்து இந்த இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பை பாய்.